எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். சார், சமீபத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை குறித்து செவி கொடுக்கவே மாற்றார் முதலமைச்சர். எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்பதான் எங்களை பார்த்து எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் கேட்பார் அப்படின்னா, அடுத்த முறை அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவியை பரிசாக தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அறிக்கை பெரிய அதிர்ச்சியை கிளப்பினது. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப முக்கியமான அறிக்கை. துரதிருஷ்டவசமாக விவாதிக்கப்பட வேண்டிய அளவுக்கு ஊடகங்கள்ல விவாதிக்கப்படலை. எதிர்கட்சிகளும் அது பெரிய அளவுக்கு எடுத்து பேசலை, தவறிட்டாங்க. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 3.5 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்காங்க. பிரச்சனை எங்கே வருதுன்னா, எதிர்கட்சியாக இருக்கும்போது 10 ஆண்டுகளில், குறிப்பாக எடப்பாடி இருக்கு சிஎம்மாக இருக்கும்போது 4.5 ஆண்டுகளில் அரசு ஊழியர்களோட எல்லா போராட்டத்திலையும் அழையா விருந்தாளியாக போய் திமுக தலைவர், அன்றைய எதிர்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கிறார். திமுகவும் அவருடைய பல கோரிக்கைகள் நிறைவேற்றுவதாக வாக்குறுதிகளை தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் அள்ளி வீசி இருக்கிறது. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம், பணி நிரந்தரம் உள்ளிட்ட விஷயங்கள். ஆனால் நிதி ஆதாரங்கள் சார்ந்த எந்த கோரிக்கையுமே அவர்கள் கிட்டத்தட்ட நிறைவேற்றவில்லை, அல்லது பெரும்பாலானவற்றை நிறைவேற்றவில்லை என்பதுதான் இன்றைய கலை யதார்த்தம். 3.5 வருடங்களில் அவங்களும் பொறுத்து பார்த்தாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க, நாங்கள் அனைத்து அரசு ஊழியர்களும் வேலை நிறுத்தம் பண்ணுவோன்னு. அப்புறம் முதலமைச்சர் தலையிட்டதன் பேரில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம்னு அதை ஒத்தி வச்சாங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னால் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்கு. எங்களுடைய கோரிக்கைகளை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது செவிமடுத்த ஸ்டாலின் அவர்கள் அழையா விருந்தாளியாக எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் தான் ஆட்சிக்கு வந்தால் ஏற்றுக்கொள்வதாக வாக்குறுதி கொடுத்தவர். திமுக தேர்தல் அறிக்கையில் எங்களுடைய கோரிக்கைகள் பலவற்றையும் நிறைவேற்றுவதாக வாக்குறுதி கொடுத்தவர் இன்னைக்கு மொத்தமாக தன்னுடைய வாக்குறுதிகளிலிருந்து தவறி இருக்கிறார். சமீபத்தில் நடைபெற்ற ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் கூட நிதி ஆதாரம் தேவைப்படாத மற்ற கோரிக்கைகளை மட்டும் நிறைவேற்றும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக தெரிகிறது. எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளிலிருந்து அவர் தவறி போயிருப்பதால், பலமுறை வாக்குறுதிகளை அவர் கொடுத்துவிட்டு எதிர்க்கட்சி தலைவராக ஆளுங்கட்சி முதலமைச்சரான பிறகு அதனை அவர் செய்ய மறுப்பதால், நாங்கள் அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ஸ்டாலினுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம்னு ஒரு அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கவிநயம் மிக்க ஸ்டேட்மெண்ட். அதாவது அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு எதிராக 26 வாக்களிப்பார்கள் என்று ரொம்ப தெளிவாக அழகாக அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடணும்னு அரசு ஊழியர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஏன்னா இவங்க 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தாங்க இவங்களோட தேர்தல் அறிக்கையில். அதில் பல வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சே கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர முடியாதுன்னு நல்லா தெரியும். அதில் ரொம்ப ஒரு மோசடி என்னன்னா, அந்த குழுவில், அந்த அறிக்கையை தயாரித்த குழுவில் இருந்தவர் அறிவாளியாக அறியப்படுகிற பிடிஆர், அகில இந்திய அளவில் அறிவாளியாக அறியப்படுகிற பிடிஆர் அந்த குழுவில் ஒரு உறுப்பினர். அவர் தான் என்ன சொன்னார், நிதி அமைச்சராக முதல்ல 3 வருஷம் அவர் தான் நிதி அமைச்சராக இருந்தார். 3 பட்ஜெட் அவர் தான் பிரசன்ட் பண்ணார். கவர்மெண்ட் வந்த 3 மாசத்துல அசம்பிளியில் சொன்னார், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது சாத்தியமற்றது. கவர்மெண்ட் 3 மாதம் ஆகல, ஓட்டு மைய காயில பல பேருக்கு. இதில் அடிஷ்னலாக கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த தேர்தல் அறிக்கை தயாரித்த குழுவில் பிடிஆரும் ஒரு உறுப்பினர். நிதி அமைச்சரான பிறகு அவர் இந்த வார்த்தையை அசம்பிளியில் சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய மோசடி! பிள்ளையார் சுழி அங்கே ஆரம்பிச்சுது. அதுபோல் தொடர்ந்து பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் ஒவ்வொரு துறையிலையும், உதாரணத்துக்கு கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸ் எடுத்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு முறை சென்னை மாநகராட்சியில் அவங்க துப்புரவு தொழிலாளர்களோ மாநகராட்சி ஊழியர்களோ பல கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடும் போது அழையா விருந்தாளியாக மு.க. ஸ்டாலினும் மா சுப்பிரமணியமும் அங்கே போய் அந்த ஊழியர்களுக்கு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம், இப்படி வாக்குறுதிகளை பல முறை அள்ளி விட்டுருக்காங்க. ஆனால் முதலமைச்சரான பிறகு, ஆட்சி வந்த பிறகு தெளிவாக அவர்களை அழைத்து மாசு சொல்லுகிறார், நிதி நிலைமை சரியில்லாததால் எங்களால் நிறைவேற்ற முடியாது. அதே மாதிரி அரசு ஊழியர்கள், பல துறைகளை சார்ந்த அரசு ஊழியர்கள் சமீபத்தில் சிஐடி டெல்லி தலைமை செயலகம் நோக்கி பேரணி நடத்தினாங்க. எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கன்னு. நிறைவேற்றவே இல்லை. இதெல்லாம் வாக்குறுதி கொடுத்தது. அதே மாதிரி 4வதாக போக்குவரத்து தொழிலாளர்கள், ஜெயலலிதா பீரியட்லேருந்து மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து துறையில் அதிமுக ஆட்சியில் ஆரம்பித்த அந்த அவலங்கள், நிறைவேற்ற முடியாத ஒரு அவலங்கள். அதாவது ஓய்வு பெற்ற பிறகு 2 ஆண்டுகளாக ஓய்வூதிய பலன்கள் பல பேருக்கும் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னால் தான் 700 சொச்சம் கோடிக்கு அதை ரிலீஸ் பண்ணி ஒரு ஜீவோ போட்டு அதை கிளியர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அரசு ஊழியர்கள் 4 நாளைக்கு முன்னால் 26 எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கு பரிசாக கொடுக்க தயாராக இருக்கும், எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பரிசாக கொடுக்க தயாராக இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அதில் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வு பெற்ற பிறகு பல ஆண்டுகளாக ஓய்வூதிய பலன்கள் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. இப்போ தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
இனிமேல் ஓய்வு பெறவங்களுக்கும் ரெகுலராக அவங்க கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா போக்குவரத்து கழகங்கள் அவ்வளோ மோசமான நிதி நிலைமையில் இருக்குது. இது 10 வருஷமாகவே இருக்குது, ஜெயலலிதா பீரியட்லேருந்தே இருக்குது. ஓய்வு பெறக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய பலன்களை கொடுக்க முடியாத சூழல், பல ஆண்டுகள் கழித்து தான் அவங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. இந்த நிலை அரசு ஊழியர்களுக்கும் விரைவில் வரும். இது அவங்களோட முக்கியமான பாயிண்ட். அது ஒதுக்கி தள்ள முடியாத பாயிண்ட். தமிழ்நாடு கஜானா காலின்னு அரசு ஊழியர் சங்கமோ நானோ சொல்லலை, சேகர்பாபு சொல்கிறார் அமைச்சர். கஜானா காலியாக இருந்தாலும் முதலமைச்சரின் திறமையால் நாங்கள் திட்டங்களை செயல்படுத்துகிறோம். எவ்வளோ நாளைக்கு செயல்படுத்துவீங்க? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, 26 ஸ்டாலின் அவர்கள், மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பரிசாக அளிக்க தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறது, ஓய்வு பெறக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய பலன்களை கொடுப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகிறது. எது? கிராஜுவிட்டி, பிஎஃப்லாம் கொடுக்கறதுக்கு. ஒன்லி பென்ஷன் மட்டும்தான் வரும், செட்டில்மெண்ட்டே கிடையாது. ஒரு சின்ன கம்பெனியில் நீ வேலை செஞ்சு ஒரு 25 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்சு சாயங்காலம் 6 மணிக்கு ரிட்டையர் ஆகும்போது அந்த தொழிலாளியை கௌரவிச்சு பொன்னாடை போற்றி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து, ஒரு பேண்ட் சட்டை எடுத்து கொடுத்து, ஒரு மொமெண்ட்டை கொடுத்து, ஒரு gift கொடுத்து அவனுக்கு சேர வேண்டியதை செட்டில் பண்ணி அனுப்புவாங்க. செட்டில்மெண்ட்டை அங்கேயே கொடுப்பாங்க, இல்லை 10 நாளில் கொடுப்பாங்க. ஒரு சின்ன நிறுவனத்தில் அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பல ஆண்டுகளாக வச்சுருக்கு, நிலுவையை வச்சுருக்கு. இப்போ தான் ஏதோ செட்டில் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அரசு ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நல்லா கவனிங்க. இந்த நிலைமை, ஏன்னா அது வந்து கார்ப்பரேஷன், இந்த நிலைமை தமிழக அரசு ஊழியர்களுக்கு வரப்போகிறது விரைவில்ன்றாங்க. படு பாதாளமான சூழ்நிலையில், மோசமான சூழ்நிலையில், அதில் பாதாளத்தில் இருக்கிறது தமிழகத்தின் நிதி நிலைமை. கஜானா காலின்னு அமைச்சர் சேகர்பாபுவே சொல்கிறாரு. செட்டில்மெண்ட் இனிமேல் போக்குவரத்து தொழிலாளர்களை போல் அரசு ஊழியர்களுக்கும் ரிட்டையர் ஆகும்போது செட்டில்மெண்ட் கிடையாது அப்படின்னு சங்கம் சொல்லுது. மிக மோசமான நிலைமையில் தமிழ்நாடு அரசு நிதி நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி எல்லாம் பேச வேண்டிய எதிர்க்கட்சிகள், ஊடகங்கள் அதை பேசாமல் 26 எவன் கூட போவான், யார் கூட யார் சேருவா, யார் கூட யார் பிரிஞ்சு நிற்பான்னு பேசுகிறாங்க. இது ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் பலத்தை கொடுக்குது. ஏன்னா மக்கள் பிரச்சனைலேருந்து தேச திருப்பறதுக்கு எவ்வளோ விலைவாசி ஏறி இருக்கு யோசிச்சு பாருங்கள். 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோன்றானுங்களே. 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து நிதிச்சுமை ஏறி இருக்கு. 1000 ரூபாய் நீ கொடுத்துட்டு அந்த மாதிரி 500லேருந்து 600 மடங்கு ஏறி இருக்கு. 3 தடவை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்க்ரீஸ், இபி பில் இன்க்ரீஸ், வாட்டர் டேக்ஸ் இன்க்ரீஸ்டு, பேருந்து கட்டணம் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. வந்து நீ சிறப்பு பேருந்து பெண்களுக்குன்னு கொடுத்துட்டு 45 நிமிஷத்துக்கு 1 மணி நேரம் ஆகுது ஒரு பஸ் வரதுக்கு. எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க கீழே. அதை பேச வேண்டிய இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்லையுமே இல்லாத ஒரு போக்குங்க இது. எடப்பாடி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது, குறிப்பாக எடப்பாடி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக இருக்கும்போது சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் பணியாற்றினார். மக்கள் பிரச்சனைனா தெருவில் வந்து நிற்பார். வாரத்தில் 4 நாளாக தெருவில் வந்து நிற்பார். எங்கேயும் நிற்க முடியலன்னா வீட்டு வாசலையாவது அவரே பதாகையை பிடிச்சிட்டு நிற்பார். நல்லது, அப்படி தான் இருக்கணும். திமுக ஒரு மிகச்சிறந்த எதிர்க்கட்சி எப்பயுமே. ஆனால் திமுக எப்பயுமே ஒரு நல்ல ஆளுங்கட்சியாக இருந்தது கிடையாது. ஆனால் ஒரு ஜனநாயகம் செழிப்பாக இருக்கிறதுக்கு ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்கலாம். எடப்பாடி பீரியடில் இருந்த மாதிரி எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்குது, மிகப்பெரிய அளவில் எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்குது. இதுதான் ஜனநாயகத்துக்கு ஆபத்து. எவ்வளோ பிரச்சனை இருக்குது. சிபிஎம்மும் சிபிஐயும் ஸ்டாலினோட கை குலுக்கி சமசாவும் டீ சாப்பிடலாம் அறிவாலயத்தில். அவங்க ஓட் பேங்க் திமுகவுக்கு வருமா? அவங்க எந்த அளவு மன விரும்பி இருக்காங்கன்னு தெரியுமா? இன்றைக்கி சாம்சங் பிரச்சனை ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஓவராலாக தொழிலாளர்கள் பிரச்சனை எந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. விசிகாவை எடுத்திங்கன்னா தலித் இஷ்யூஸ் எவ்வளோ இருக்குது. ஆகவே மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கனாலே தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இந்த பிப்ரவரி மாதம் மிகப்பெரிய காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்தது. கடைசி நேரத்தில் தங்கம் தென்னரசு போன்ற நிதியமைச்சர் போன்றவர்கள் தலையிட்டு அதை தள்ளி போட செய்தார்கள். தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலான்னு. இன்றைக்கி அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் பதவி பரிசாக அளிக்கப் போகிறோம் ஸ்டாலினுக்குன்னு. அரசு ஊழியர்களோட பிரச்சனை அவ்வளோ இருக்குது. வேக்கன்சிஸ் எவ்வளோ, பல ஆயிரக்கணக்கான வேக்கன்சிஸ் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன. பணம் இல்லை உங்ககிட்ட. ஆகவே இது வந்து ஒரு மிக கடுமையான நிதி நெருக்கடியை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. எதிர்கட்சிகளுடைய குறைபாடா இல்லை ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்தா? இல்லை, எதிர்கட்சியோட குறைபாடு தான். எதிர்கட்சிகள் இதை பேச வேண்டிய அளவுக்கு பேசினாங்கன்னா ஊடகங்கள் இதை பிக்கப் பண்ணி தான் ஆகணும். அஃப்கோர்ஸ் ஊடகங்களும் ஒரு முக்கிய காரணம். நம்பர் 1 குற்றவாளி எதிர்கட்சிகள், நம்பர் 2 குற்றவாளி ஊடகங்கள். ஊடகங்களாவது இதை பேசணும். ஆனால் எதிர்கட்சிகள் மொத்தமாக பேசாமல் இருந்தாங்கன்னா ஊடகங்கள் எவ்வளோ பேசினாலும் எடுப்படாது. ஓரளவாவது ஊடகங்கள் பேசணும். சேட்லி, துரதிருஷ்டவசமாக ஊடகங்களும் பேச வேண்டிய அளவுக்கு பேசல. மிகப்பெரிய வரலாற்று பிழையை, மக்களுக்கான துரோகத்தை
எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு ஊடகங்களும் செய்து கொண்டிருக்கின்றன. ஒரு செய்தி என்கின்ற முறையில் இதே எடப்பாடி சிஎம்மா இருக்கும்போது அரசு ஊழியர்கள் 26 தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை எடப்பாடிக்கு கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தா ஊடகங்கள் அதை மிகப்பெரிய அளவில் பெரிதுபடுத்தியிருக்கும், பெரிதுபடுத்த வேண்டும். ஒரு செய்தி என்கின்ற முறையில் அரசு ஊழியர்கள் 12 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க. நான் சொல்றது மினிமம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது கூடி கூட இது 10 ஆண்டுகளுக்கு முந்தின ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 12 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 48 லட்சம் 50 லட்சம் பேர் இருப்பாங்க. ஒருத்தருக்கு 2 ஓட்டு அதிகபட்சம் ஒரு குடும்பத்தில்னு வச்சிங்கன்னா கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் படி பார்த்தீங்கன்னா கூட 1 கோடி வாக்குகள் வருது இல்லையா? 1 கோடி வாக்குகளை கொண்ட ஒரு குரூப், ஒரு எப்படி சொல்றது, ஒரு அமைப்பு, ஒரு பிளாக், அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுவும் அரசு ஊழியர்கள் போது அவர்களுக்கான பவர்ன்றது ரொம்ப அதிகம். ஏன்னா கேந்திரமான இடங்கள்ல இருக்காங்க. அவங்க நினச்சாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக எவ்வளோ காரியங்களை செஞ்சுட்டு போயிடலாம் சத்தமே இல்லாம. 12 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு 2 ஓட்டுன்னு வச்சா கூட, 3 ஓட்டுன்னு வச்சா கூட 36 லட்சம் ஓட்டு. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 60 லட்சம், 1 கோடி ஓட்டு இருக்கு. இது எவ்வளோ பெரிய நியூஸ். எடப்பாடி பீரியடில் இது நடந்ததுன்னா மீடியா நாராக கீழ்ச்சிருக்கும், வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்கும். திரும்பி விட்டார்கள் அரசு ஊழியர்கள் அதிமுகவுக்கு எதிராக அப்படின்னு தெருவா திமுக பேசியிருக்கும், மீடியாவும் பேசியிருக்கும். பேசணும், அதுதான் நியாயம், அதுதான் ஆரோக்கியமான அரசியல், அதுதான் அரசியல். மதத்தை வச்சு ஜாதியை வச்சு பேசுறதுக்கு, திராவிடம் ஆரியான்னு சண்டை போடுறதுக்கு, சமூக நீதி ஒன்றியன்னு கதை அளக்கிறதுக்கெல்லாம் அது கிடையாது அரசியல். இதுதான் அரசியல். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையை பேசுறதுக்கு 1 கோடி ஊழியர்களை கொண்ட அரசு துறை, சர்விங் ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ். இப்போ இருக்க முதலமைச்சரை 1.5 வருஷத்தில் எதிர்க்கட்சி தலைவரான ஆக்குவன்டான்றான்னா அவன் சவால் விடுறான். எவ்வளோ பெரிய செய்தி அது. இந்த எதிர்கட்சிங்களுக்கு அது புத்தி வேணும். ஆனால் ஸ்டாலின் அவர்களும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எல்லா ஊர்களுக்கும் போய் நாங்கள் சொன்னதை செஞ்சோம், சொல்லாதையும் செஞ்சோம். இல்லைங்க, கையில் அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, மீடியா இருக்குது, நம்ம எது வேணால் செய்யலாம், என்ன வேணால் செய்யலாம். நம்ம ரோட் ஷோ போகலாம், நம்ம சொல்கிறது தான் நியூஸு, கேள்வி கேட்க ஆள் கிடையாது. குறைகளை சுட்டி காட்ட வேண்டிய எதிர்கட்சி. இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் இருக்குல்ல, 26 ஸ்டாலினை எதிர்க்கட்சி தலைவராக ஆக்குவோம்னு அரசு ஊழியர்கள் சொல்கிறது, நான் உங்களை கேட்குறேன், ஒரு செய்தின்ற முறையில் இது எவ்வளோ பெரிய செய்தி? பெரிய செய்தி. ரொம்ப அழகாக கவிநயத்தோட நாங்கள் அரசாங்க ஊழியர்களே சொல்லி, அரசாங்க ஊழியர்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம், அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறான், ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஒரு செய்தின்ற முறையில் அதை பேசுறது மீடியாவோட தர்மம் இல்லையா? என் தர்மம் அது. தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது. எந்த கீழான தொழில் பண்ணுறவனுக்கும் ஒரு தர்மம் இருக்கும், மேலான தொழில் பண்ணுறவனுக்கும் ஒரு தர்மம் இருக்கும். இந்த உலகத்தில் எந்த தொழில் பண்ணுறவனுக்கும் ஒரு தர்மம் இருக்கும். அந்த தர்மத்துக்கு விரோதமாக நீ போகக்கூடாது. இந்த செய்தியையே மறைச்சு இதை பேச வேண்டிய அளவுக்கு பேசாமல் எவன் கூட போவான். கஸ்தூரி என்ன சொன்னாங்க? திராவிடம், ஆரியம், தமிழ்த்தாய் வாழ்த்து, இவ்வளோ வாய்க்கழியே பேசுகிறானுங்களே. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோவையில் சமீபத்தில் கலந்துக்கிட்ட 2 அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை, தேசிய கீதமும் பாடலை. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் மட்டும்தான் இதை சுட்டி காட்டுறாரு, வேற யாரும் சுட்டி காட்டல. கடந்த காலங்களில் எடப்பாடி பீரியடில் எங்கேயாவது ஒரு தடவை அந்த மாதிரி விடுபட்டு போச்சுன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற திமுக இதற்கு என்ன பதில் சொல்லும்? 2 கூட்டங்க, அரசு நிகழ்ச்சிங்க. கட்சி நிகழ்ச்சியாக இருந்தால் யாரும் கேட்க போகிறதா, தனியார் நிகழ்ச்சியாக இருந்தால் யாரும் கேட்க போகிறல. அரசு நிகழ்ச்சி, மாநில அரசு நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இல்லை, தேசிய கீதமும் இல்லை. இது கவர்னர் ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா எவ்வளோ தூரம் குதிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இது ஒன்றும் அப்படியே தலை போகிற விஷயம் கிடையாது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாதது, தேசிய கீதம் முதலமைச்சரோட நிகழ்ச்சியில் பாடாது ஒன்றும் தலை போகிற விஷயம் கிடையாது. ஆனால் தலை போகிற விஷயமா தான் திமுக அதை மாற்றும், அவங்களுக்கு வேணும்னா. நான் அதுக்குள்ளே கூட இன்றைக்கி போக விரும்பலை. அதை கூட நான் பெரிய பிழையாக ஸ்டாலின் அரசுக்கு எதிராக சொல்லலை. இந்த அரசு ஊழியர்களோட இந்த சார்ஜ் இருக்குல்ல, எங்க கொதிநிலையில் இருக்காங்க அரசு ஊழியர்களே. அவ்வளோ போலியான வாக்குறுதிகள்ங்க. அதாவது நம்ப வச்சு கழுத்தறுத்தாங்க அந்த வாக்குறுதிகளில் திமுக. கல்வி கடன் ரத்துன்னு ஒன்று சொன்னாங்க தெரியுமா? அண்ணா திமுகவில் இருந்த பல பேர் திமுக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் ஓட்டு போட்டாங்க. தான் மகனுக்கும் மகளுக்குமான கல்வி கடனை ரத்து பண்ணிடுவார் ஸ்டாலின். இன்னைக்கு அப்படியே கையை விரிச்சிருக்காங்க. நம்ப வச்சு கழுத்தறுத்தவர்கள். இந்த மாதிரி குவாலிட்டேட்டிவாக அவங்க என்ன சொல்லுவாங்க, 500 வாக்குறுதியில் 499 நிறைவேற்றிட்டு 530 வாக்குறுதியில் இந்த மிச்சருக்கு 30 தான் ரொம்ப 31 தான் முக்கியமானது. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பணும், ஒரு 5 ரூபாய் குறைச்சி டீசல் கேஸு சிலிண்டர் 100 ரூபாய் குறைப்பணும். குறைச்சியா? கல்வி கடன் ரத்து பண்ணிங்களா? அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபான்ட்டு சரி பாதிக்கு கொடுக்கல. சரி பாதிக்கு கொடுத்தது பிரச்சனை இல்லை, கொடுக்காதது இந்த கிளாஸ் இருக்குது, பாதி தண்ணி இருக்குன்றது நியூஸ் இல்லை, பாதி காலியாக இருக்குன்றது தான் நியூஸு.
அரசு ஊழியர்களுக்கான வாக்குறுதிகள். அந்த ஓய்வூதிய திட்டம் மிகப்பெரிய வாக்குறுதிங்க. அதில் கொடுமை என்னன்னா, இவர்கள் எப்பேற்பட்ட நம்ப வைத்து கழுத்தறுப்பவர்கள்னு அந்த குழுவில் இருக்க பிடிஆர் தயாரிச்ச அறிவாளி, உலகமாக அறிவாளி, 3வது மாசம் அசம்பிளியில் சொல்றாருங்க. இது எவ்வளோ பெரிய மோசடிங்க. அப்புறம் ஒரு 1.5 வருஷம் பொறுத்து நிலைமை கையை மீறி போனோன்னா தங்கம் தென்னரசு நிதி அமைச்சர் இல்லை, அது குறித்து பரிசீலனை இருக்கிறது, பூசி மழுகுறாங்க. இந்த மாதிரி எத்தனை வாக்குறுதி நம்ப வச்சு கழுத்தறுத்து பாருங்க. இந்த 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிச்சது உங்களுக்கு அளவுகோல் கிடையாது. 21 தான் அளவுகோல். 21ல் நீங்கள் ஜஸ்ட் தப்பி போயிடுச்சிங்க. 3 லட்சம் ஓட்டில் என்னமோ. ஃபுல் 5 இயர்ஸ் ரூல் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும். என்ன இவங்களோட பெரிய அட்வான்டேஜ், எதிர்கட்சி இல்லை. இதை லட்டு மாதிரி கையில் எடுக்கணும், அதிமுக எடுக்கணும். இப்போ நான் பேசணும் இந்த விஷயத்தை எடப்பாடி பேசணும் இல்லைங்க, அதிமுக பேசணும் இல்லைங்க. 26ல் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பரிசாக அளிப்போம்னு அரசு ஊழியர்கள் சொன்னதை அதிமுக எவ்வளவு தூரம் பிளே பண்ணியிருக்கணும். எடப்பாடி பழனிசாமியும் அங்கங்க ஏதாவது பேசுறாரு, பட் அவருடைய வாதம் வலுவா இல்லையோ. பாருங்க, பேசுறதுன்னா மைக்கு முன்னால் நின்னுங்கன்னு, சேலத்தில் நின்னுங்கன்னு பேசினா அதுவும் நான் அடக்கிட்டு சொல்லிருங்க. நீங்கள் சென்னையிலிருந்து அரசியல் பண்ண வேண்டும், பல தடவை சொல்லியாச்சு. இந்த அடிப்படை விஷயம் ஏன் அதிமுக நண்பர்களுக்கு என்னை கூட விமர்சனம் பண்ணுறாங்க, நீங்கள் அப்படி பேசுகிறீங்க எப்படி பேசுகிறீங்கன்னு. ஏங்க, நீங்கள் செய்கிற வேலையை என்னை போன்ற சில தனிநபர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஆனால் நாங்கள்லாம் பேசினா பெருசாக எடுப்படாதுங்க. எடப்பாடி பேசினா தான் எடுப்படும், ஏன்னா அவர் தான் எதிர்கட்சி தலைவர். அதான் எடப்பாடி பேசினா, பேச வேண்டிய விதத்தில் பேசினா, பேச வேண்டிய இடத்துலேருந்து பேசினா மீடியா பிக்கப் பண்ணும். நான் அடிக்கடி சொன்னேன், சேலத்தில் பேசுனீங்கன்னா ஸ்டிங்கர் ஃபீடுன்னுவாங்க. ஸ்டிங்கர்னா டெம்பரரியாக இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர், அவர் கொடுக்கக்கூடிய ஃபீடு விஷுவல். அதே சென்னையிலேருந்து பேசுனீங்கன்னா நேஷனல் ஃபீடு, நேஷனல் நியூஸ். இந்த புரிதலையே உங்களுக்கு இல்லை. இந்த உலகம் சுருங்கிடுச்சு, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், கலிஃபோர்னியா வரைக்கும் எங்கேருந்து பேசினாலும் எங்கே வேணால் ரீச் ஆகும். ஐயா, எங்கே பேசினாலும் எங்கே வேணால் போய் சேரும், ஆனால் அதுக்கான மரியாதை வேறு. சென்னையில் உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோட மரியாதை வேறு, சேலத்தில் உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் இன்னும் கீழே உள்ளே போய் எங்கன்னா சின்ன இன்டீரியர் கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு தூத்துக்குடியில் பாலிடிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ் வேறு. இதை புரிஞ்சுக்கோங்க. கலைஞர் அவர் அவ்வளோ பெரிய தலைவர், முதலமைச்சராக இருக்கும்போதே அவர் எங்கே பேசினாலும் நியூஸ் தான். ஆனால் முக்கியமான செய்திகளை தலைநகரத்துலேருந்து தான் சொல்லுவார். அந்த மாதிரி ஒன்று நீங்கள் எங்கேயுமே போகாமல் ஜெயலலிதா மாதிரி சென்னையிலேருந்து அறிக்கை விட்டால் கூட பரவாயில்ல, அதுவும் இல்லை. இது எதிர்கட்சிகளோட ரோல், மிகப்பெரிய ரோல். அதாவது இவங்களோட அட்வான்டேஜ் என்னன்னா, இவ்வளோ தூரம் அரசுக்கு எதிரான அதிருப்தி கீழ் மட்டத்தில் இருக்கு. மிகப்பெரிய அளவில் ஸ்டாலின் அரசுக்கு எதிரான அதிருப்தி அனைத்து தரப்பு மக்களிடமும், குறிப்பாக அரசு ஊழியர்கள், நெசவாளர்கள், ஆலை தொழிலாளர்கள் இவங்க மத்தியில் இருக்குது. அதை அறுவடை பண்ணுறதுக்கு எதிர்கட்சி இல்லை. மீடியா கம்ப்ளீட்டாக திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்குது, ரொம்ப கண்ணியமாக சொல்கிறதுனா. அதனால இவங்க வண்டி ஓடுது. ஒரு பக்கம் இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கிறவங்க பெரும்பாலும் சொல்றது, நாங்க கொள்கை கூட்டணி, அவங்க சந்தர்ப்பவாத கட்சிகள் அப்படின்னு சொல்லி. குறைஞ்சபட்சம் திமுக கூட்டணி கட்சிகளுடைய அந்த ஒரு எதிர்பார்ப்புகளையாவது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா திராவிட முன்னேற்ற கழகம்? அந்த கூட்டணி கட்சிகளுடைய கோர் ஓட் பேங்கை டிஸ்டர்ப் பண்ற வேலையை தான் திமுக செய்து கொண்டிருக்கிறது, அரசு செய்து கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட முறையில் தலைவர்களோட வெறுப்புகளை நிறைவேற்றி இருக்கலாம், அவங்களோட எதிர்பார்ப்புகள் அது எனக்கு தெரியாது. இல்ல கம்யூனிஸ்ட், அதுக்கு தான் நான் வரேன். அதுக்கு தான் நான் வரேன். நீங்கள் உங்கள் கேட்டல எனக்கு புரியுது. அவங்களுடைய எதிர்பார்ப்புகள்னு சொல்லும்போது அவங்களுடைய கொள்கை சார்ந்த எதிர்பார்ப்புகளை நீங்கள் சொல்கிறீங்க, மக்கள் நலன் சார்ந்த எதிர்பார்ப்புகளை, தனிநபர் சார்ந்த எதிர்பார்ப்புகளை. அந்த மக்கள் நலன் சார்ந்த எதிர்பார்ப்புகளை என்ன நிறைவேற்றினார் ஸ்டாலின் நான் கேட்குறேன். இப்படி எடுத்துக்கோங்க, இடதுசாரிகள் இருக்காங்க, இடதுசாரிகளோட வாக்கு வங்கி எது? தொழிலாளர் மேஜர் வாக்கு வங்கி. அதை தாண்டி யாராவது கொஞ்சம் பேர் இருக்கலாம், அவங்களுக்கு இப்போ 1 லட்சம் ஓட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லெஸ் தென் 1% தாங்க சிபிஐசிஎம்ஐயோட ஓட் பேங்க்கு. அவங்களோட மொத்த வாக்கு வங்கியை ஒரு 10 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அது 10 லட்சம் 30 லட்சம் கூட இருக்கலாம், அது ஒன்றுமே கிடையாது. ஒரு சோளப்பொறி, அது ஒரு சின்ன ஒரு துளி. அது ஒரு 10 லட்சம் ஓட்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னா, லேபர் யூனியன் இருக்கவங்க, தொழிலாளர்கள், ஆலை தொழிலாளர்கள், தொழிற்சாலைகளில் பணிபுரிகிறவங்க, விவசாய கூலிகள், இவங்கெல்லாம் அதில் ஒரு 7லேருந்து 8 லட்சம் பேர் இருப்போம். அதாவது அவங்களோட ஓட் பேங்க்கில் ஒரு 70 to 80%, 80% சொல்லலாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு. அது எவ்வளோ வேணா இருக்கலாம், 10 லட்சம் ஓட்டு இருக்கலாம், 30 லட்சம் ஓட்டு கூட இருக்கலாம். அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது அதில் 70லேருந்து 80%, 80% நிச்சயமாக சொல்லுவேன், பணியாற்றக்கூடிய உடல் உழைப்பாளிகள், வங்கிகளில் பணிபுரிகிறவங்க, அரசு ஊழியர்கள், கம்யூனிஸ்ட் யூனியனில் இருக்கவங்க, அவங்க ஒரு 80%. 20% தான் அதுலேருந்து வெளியில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள், மாணவர்கள், வேறு தொழில் செய்யக்கூடியவங்க. இப்போ இந்த 80% கடுமையாக டிஸ்டர்ப் ஆகிருக்கான். சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை ஒரு பணம் சோத்துக்கு ஒரு சோறு பதம். ராத்திரியோட ராத்திரியா ஷாமியானாவை பிரித்து போட்டு போலீஸை வச்சு அடித்து, நள்ளிரவு கைதிகள், ஜனநாயகத்தின் சாபக்கேடு,
அப்படின்னு கலைஞர் எழுதுவார். ஏன்னா அவரே ஜெயலலிதா நள்ளிரவில் கைது பண்ணாங்க. அப்போ எழுதுறாரு அவரை கைது பண்ண 2 வருஷம் பொறுத்த அரசு ஊழியர்கள் 1.5 லட்சம் பேரை டிஸ்மிஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை அரசு ஊழியர்களை கைது பண்ணி ராத்திரியில் வீடு போந்து அவங்க பொண்டாட்டி பிள்ளைலாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க தெரியும்ல 2003. அப்போ கலைஞரோட எழுத்து இது. நள்ளிரவு கைதிகள் சர்வாதிகாரத்தின் அடையாளம்னு. அதை தானே நீங்கள் பண்ணீங்க. மறுநாள் காலையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தக 2 கம்யூனிஸ்டுகள் திருமாலாம் போனப்போ அந்த தொழிலாளர்கள் என்ன சொன்னாங்க? மறக்க மாட்டோம், 26லேயும் மறக்க மாட்டோம், அதுக்கு பிறகு மறக்க மாட்டோம் நாங்கள். அந்த வேர்டு இருக்கும்ல அவனுக்கு. அந்த மாதிரி தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அரசு ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகுது. கை கோத்துக்கிறதுன்றது 2+2 சம்டைம்ஸ் 0 ஆகிடுங்க. அவங்க வாக்கு வங்கியில் டிஸ்டர்ப் ஆகும்போது அவனுக்கு ஓட் ஷேர் நடக்காது. புரியுதா நான் சொல்கிறது? முத்தரசனும் கே பாலகிருஷ்ணனும் சமோசாவும் ஜாங்கிரியும் சாப்பிட்டு டீ சாப்பிட்டுட்டு அறிவாலயத்தில் ஸ்டாலினோட கை குலுக்கிக்கிட்டு உதயநிதி ஸ்டாலினோடையும் திமுக தலைவர்களோடையும் முதலமைச்சர் ஸ்டாலினோடையும் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கலாங்க. கீழே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. திருமாவை எடுத்துக்கோங்க. தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் எவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது, வேங்கை வயல் உட்பட. இன்ன வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. திருமாவும் ரவியும் 4 எம்எல்ஏக்களும் கை குலுக்கலாம், கட்டி பிடிச்சிக்கலாம், பொன்னாட போத்திக்கலாம், மாற்றி மாற்றி பொன்னாட போத்திக்கலாம். கீழே தலித் ஓட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஏன் ஆதவர்ஜனாக அவ்வளோ பேர் முண்டி அடிச்சுட்டு போய் கை கொடுக்குறான்? கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டில் எவ்வளோ தூரம் நீங்கள் பலியானீங்க? கள்ள சாராயத்தில் 70 பேர் செத்துருக்கான். அதில் 90% தலித்ஸு. ஆட்சி திமுக. மதுவிலக்கு மாநாட்டில் திமுகவே மேடை ஏற்றுறீங்கன்னா இதை விட ஒரு வெக்கக்கேடு, கேலி கூத்து, மக்கள் மீதான மோசடி ஏதாவது இருக்க முடியுமா? இதே எடப்பாடி பீரியல் நடந்திருந்தனா ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க. எடப்பாடி சிஎம், விசிகா தோழமை கட்சி அண்ணா திமுகவுக்கு கள்ளக்குறிச்சியில் 70 பேர் செத்துடுறான். மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறாரு திருமா. அண்ணா திமுகலேருந்து கேபி முனுசாமியும் ஜெயக்குமாரையும் எடப்பாடி அனுப்புகிறாரு. திமுக நார்னாராக கீழ்ச்சி தொங்க விட்டுருக்காது. அதுதானே இப்போ நடந்தது. இதெல்லாம் ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இந்த கூட்டணின்றீங்கல்ல, இந்த தலைவர்கள் கட்டி பிடிச்சிப்பாங்க, ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஆனால் இதை அறுவடை பண்ணுறதுக்கு அண்ணா திமுக தயாராக இருக்கீங்கன்னா அங்கே தான் $1 மில்லியன் கொஸ்டின் வருது. இல்லை, இந்த கொள்கை தலைவர்கள் நான் ஒரு ஓவரால் பிக்சரை சொன்னேன். தேனும் பாலும் ஓடுது. 26ல் திமுக ஜெயிக்கிறது உறுதி. ஆன்டி இன்கம்பன்ஸே இல்லைன்னு திமுகவோட தொங்கு சதைகள் பத்திரிகையாளர்ன்ற போர்வையில், அரசியல் பார்வையாளர்கள்ன்ற போர்வையில் தினம் டிவியில் உட்காந்து கதை அளந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்கிறது மினிமம் ஃபேக்ட். குறைஞ்சபட்ச அரசியல் அறிவு இருக்கவனுக்கு, அதை விட முக்கியமாக 1% மனசாட்சி இருக்கவனுக்கு, குறைஞ்சபட்ச தர்மம் இருக்கவனுக்கு நான் சொல்கிறது புரியும். இல்லை, இந்த கொள்கை தலைவர்கள் அப்படின்னு அறியப்படக்கூடியவர்கள் கூட்டணியில் இருக்கவங்க டெல்லியில் ஒரு பிரச்சனைன்றப்ப ஒன்று கூடி நிற்கிறாங்க. இங்கே ஏன் டிஎம்கே கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுறதுல என்ன தயக்கம்? என்ன பிரச்சனைனா, இப்போ காங்கிரஸும் இடதுசாரிகளும் முழுக்க 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 திமுகவை தான் நம்பியிருக்காங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்களேன், காங்கிரஸ் எடுத்துக்கோங்களேன். சொலையாக 2 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 10 சீட்டை திமுக கொடுத்துருக்கு. திமுக இல்லைன்னா காங்கிரஸ் 0, காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவும் 0. 2014 பார்த்துருக்கோம். அதனால் திமுக நேஷனல் லெவலில் எம்பி இல்லைன்னா ஒன்றும் குடிமொழிடாதுங்க. காங்கிரஸு ஏற்கனவே கழுத தெரிஞ்சு கட்டருமான கதை. காங்கிரஸ் இந்த 10 தான் நாங்கள் காப்பாற்றிருக்கு. ஒன்று லெஃப்ட் எடுத்துக்கோங்க. காங்கிரஸாவது 10 இல்லைன்னா அங்கே 90 இருக்குது. 99ல் 10 தான் இங்கே, 89 அவனுக்கு வெளியில். இடதுசாரிகள் முழுக்க முழுக்க திமுகவை நம்பியிருக்காங்க. சிபிஐக்கு 543 மக்களவை தொகுதிகள் இந்தியா பூரா, மொத்தம் 2 சிபிஐக்கு, அந்த 2 தமிழ்நாட்டிலேருந்து போச்சு. சிபிஎம்க்கு மொத்தம் 4, அதில் 2 தமிழ்நாட்டிலேருந்து. ஸோ ஸ்டாலின் என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுக்கிட்டு தான் அவனுக்கு கம்பல்ஷன். திமுகவோட போலன்னா அவர் எங்கே போவார்? அவருக்கு டிமாண்ட் வந்திருக்கு சார். இப்போ அந்த டிமாண்டுங்க ஓட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு தெரியாது. அந்த திமுகவோட நீ கையெழுத்து போட்ட ஒரு தொகுதி திமுக ஒதுக்குது, அறிவாலயத்தில் கையெழுத்து போட்டாலும் நீங்கள் என்றைக்கே ஜெயிச்சிட்டிங்க. அந்த கையெழுத்து போடுற அந்த நிகழ்வு தேர்தலில் ஜெயிச்சு ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஈக்குவல். அண்ணா திமுகவில் போய் 20 சீட்டு வாங்கினாலும் வெற்றி உறுதி கிடையாது. ஸோ திமுகவால் வெற்றியை டெலிவரி பண்ண முடியுது. கடந்த 3 தேர்தலில். 26 அப்படி கிடையாது, சத்தியமாக கிடையாது, சத்தியமாக கிடையாது. இந்த கூட்டணி அப்படியே இருந்தாலும் அவங்க கடுமையாக ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும், மிக கடுமையாக ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும். விஜய் ஃபேக்டர் பெரிய அளவில் எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ணுது, திமுகவையும் டிஸ்டர்ப் பண்ணுது. திமுக தோற்று வீட்டுக்கு போய்ட்டு நான் சொல்லலை, ஆனால் இந்த வெற்றியை தக்க வைக்கிறதுக்கு மிக கடுமையாக போராட வேண்டியிருக்கும், மிக மிக கடுமையாக போராட வேண்டியிருக்கும். இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. எந்த கவர்மெண்ட்டுமே 5 வருஷம் ஆட்சி பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட போகும்போது மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த குறைந்தபட்ச புரிதல், திமுக
திமுக கூட்டணியில் உள்ள திமுக நண்பர்களுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளின் நண்பர்களுக்கும் புரிய வேண்டும். மறுபடியும் சொல்கிற மார்ஷல், 4 நாளைக்கு முன்னால் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சொன்ன இந்த விஷயம் 26 ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி பரிசாக கொடுக்க இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான நிகழ்வு. எந்த அளவுக்கு களம் மோசமாக இருக்குன்றதை திமுகவும் தோழமை கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இது அவர்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி.